ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப், அதாவது 3 டெர்மினல் டிவைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 டெர்மினல் டிவைசஸோட அதர் நேம் வந்து 3 காம்போனன்ட் டிவைசஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ப்ராசஸ் தான் மெயினாக நடக்கும். அண்ட் இதில் வந்து அடிஷ்னல் டெர்மினல் வந்து இருக்கும். அந்த அடிஷ்னல் டெர்மினலை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ப்ராசஸில் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபார் 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா பாசிவ் காம்போனன்ட்ஸ் இருந்திருக்கும். இதில் வந்து ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் சிக்னல் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்த 3 டெர்மினல் டிவைசஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அண்ட் தைரிஸ்டர் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பிஜேடியில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது. பேஸ், எமிட்டர் அண்ட் கலெக்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சிக்னல் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கும் ஸ்விட்சிங் ப்ராசஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப்இடி. இதுவும் சேம் ப்ராசஸ் தான், ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் ஸ்விட்சிங். இதில் இருக்க 3 டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட், சோர்ஸ் அண்ட் ட்ரைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இருக்க ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் ஸ்விட்சிங் ப்ராசஸும் இருந்து ப்ளஸ் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸும் இதில் இருக்குது. இதில் வந்து இன்புட் சைடில் வந்து 2 டெர்மினல்ஸ் இருக்கும். அது வந்து இன்வெர்ட்டிங்காகவும் இருக்கும், நான் இன்வெர்ட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் 1 அவுட்புட் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் தைரிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கேட், ஆனோட் அண்ட் கேத்தோட் இருக்குது. இதை ஃபேமிலி ஆஃப் செமிகண்டக்டர் டிவைஸ்னு கால் பண்ணுவாங்க. ஹை பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.